தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பில் தொடர்ந்து உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள ஊழிய வேறுபாடுகளை, வித்தியாசங்களை அறிய செய்ய சிறு சிறு வீடியோக்களாக தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு அந்த அடிப்படையில் முந்தின கட்டளை பிந்தின கட்டளை என்ற அந்த தலைப்பிலே சில புரிதலை உண்டாக்கும்படி எபிரேயர் 7 அதிகாரத்தை படிக்கிறோம். முந்தின கட்டளை உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது என்று போட்டிருக்கு. மாற்றப்பட்டதுன்னே இருக்குது. கவனிங்க, முந்தின கட்டளை பிந்தின கட்டளை இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேச கட்டளை. மத்தேயு 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார் இல்லையா? அது இயேசு கிறிஸ்துடைய புதிதும் ஜீவனமான ஒரு கட்டளை. முந்தின கட்டளை என்பது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு மாற்றப்பட்டாச்சு. அந்த கட்டளைகள், ஊழிய முறைகள் மாற்றப்பட்டாச்சு. இங்கே போட்டிருக்கு. ஏன் மாற்றப்பட்டதுன்னா, விளைவீனம் உள்ளது நிமித்தம், பயனற்றது நிமித்தம் மாற்றப்பட்டது. இப்போ 60 வயசுக்கு ரிட்டையர்ட் ஆகும்போது 60 வயசில் அந்த வேலை மாற்றப்படுது இல்லையா? அந்த ஐயாவுக்கு, ஒரு ஐயாவுக்கு அது கூட இப்போ 58 ஆக்கிட்டாங்க இல்லையா? 58 வயசுலேயே அந்த ஓய்வு, வேலைக்கு ஓய்வு கொடுக்குறாங்க. அதன் பிறகு பென்ஷன் கொடுக்கப்படுது, வேலை மாற்றப்படுது. ஏன்னா அது பலவீனமாயிட்டார். அதுக்கு பிறகு அவர் முந்தி மாதிரி ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது. ஒரு அரசாங்க கணிப்பு. அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டு கட்டளைகள் வெளிவீனமானதுனால அது மாற்றப்பட்டு அழியாத, நித்திய காலமாக இருக்கிற, உறுதியாக இருக்கிற, எப்பயுமே நிரந்தரமாக இருக்கிற புதிய கட்டளையாகிய புதிய ஏற்பாடை கர்த்தர் கொடுத்தார். இயேசு நான் கட்டளையிட்டது அப்படின்னு சொல்கிறார். நான் கட்டளையிட்ட யாவையும் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவன் என்மேல் அன்பாக இருந்தால் என் கட்டளைகளை கை கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. ஆகவே பழைய ஏற்பாடு கட்டளை வேறு, புதிய ஏற்பாடு கட்டளை வேறு. பழைய ஏற்பாட்டு கட்டளை விளைவீனம் உள்ளது. இன்னும் சொல்லப்போனால் அந்த 16ஆம் வசனத்தில் மாம்ச சம்பந்தமான கட்டளைன்னு இருக்குது. அங்கே போட்டிருக்கு. மாம்ச சம்பந்தமானது, எழுத்துக்குரியது. எழுத்து கொல்லும், ஆவி தான் உயிர்ப்பிக்கும். அதனால் அந்த கட்டளை முழுவதும் கொன்னது. லேவி முறை முதல்லையே பார்த்திங்கன்னா யாத்திராகமம் 32:28 ஆடல் பாடல் ஆடின, கண்ணுக்குட்டியை வச்சு விழா கொண்டாடின எல்லாரையும் வெட்டி கொள்ளுங்கன்னு சொல்லி தான் மோசேயினுடைய கட்டளை லேவியர்களுக்கு. லேவி புத்திரர்கள் எல்லாம் ஏறக்குறைய 3000 பேரை வெட்டி கொண்டான்னு அங்கே இருக்குது. அதான் முந்தின கட்டளைன்னு சொல்கிறது, கொன்னது. அதே 3000 பேர் அப்போஸ்தல ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டாங்க ஒரே நாளில். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுருவின் பிரசங்கத்தின் மூலமாக. வார்த்தை, அந்த வார்த்தை தான் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக 3000 பேரை ரட்சித்தது, கிறிஸ்தவங்களாக்குனது. பழைய ஏற்பாட்டு லேவி ஊழியம் பயனற்றது, மாம்சமானது, எழுத்துக்குரியது. எழுத்து கொல்லும் சொல்லும்போது அங்கே நியாயப்பிரமாண கட்டளை முழுவதும் ஜனங்களை கொன்னது. அதனால் தேவ பிள்ளைகளே,
இயேசு கிறிஸ்துடைய கட்டளை ஆவிக்குரிய கட்டளையாக இருக்கு. தொடர்ந்து கீழே பாருங்கள். ஆனதால் 21 ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷ காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். அன்றியே அவர்கள் மரணத்து நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு ஆள் இறந்தவுடனே இன்னொரு ஆள் ஆசாரியராக்குறாங்க, அவர் இறந்தவுடனே இன்னொரு ஆள், இப்படியே மரணத்தில் அவங்க நிற்க முடியாதனால, ஜெயிக்க முடியாதனால, மரணத்துக்கு உட்பட்டவளாக இருக்கிறதுனால நிறைய ஆசாரிகள் ஆகிட்டாங்க. இப்போ போப்பு எடுத்துக்கிட்டால் 1ஆம் போப்பு, 2ஆம் போப்பு, 4ஆம் போப்பு, அப்படியே ஜான் பால்னு வந்தாங்க இல்லையா. இப்போ பிரான்சிஸ்ன்னு ஒருவர் இருக்கார், இன்றைக்கோ நாளைக்கோ சாக போகிறாரு. அடுத்து ஒரு போப்பை நியமிச்சிருவாங்க. அந்த மாதிரி செத்து போகிற மனுஷர்கள் முழுவதும் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியராக இருந்தாங்க. மரணத்தில் அவங்க நிற்க முடியாதனால எல்லோரும் செத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அநேக ஆசாரிகளாக இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. இவரோ 24ஆம் வசனம், எபிரேயர் 7:24, இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம இயேசுவை சொல்கிறோம்ல, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் என்றைக்குமே அவர் மரித்தேன், இதோ சதா காலங்கள் நான் உயிரோடு இருக்கேன்னு சொன்னதுனால எப்பயுமே உயிரோடு இருக்கிறனால இவருடைய கட்டளை என்னைக்கு நிரந்தரம் உள்ளது, எப்பையும் மாறி போகாத கட்டளை, நிலைத்திருக்கிற கட்டளை. அடுத்து பாருங்கள் 25, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகபடியால் உயிரோடு இருக்கிறவரானபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். எப்பயுமே அவர் உயிரோடையே இருக்கிறதுனால தேவனிடத்தில் சேருகிறவர்களை முற்றுமுடிய அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கார். பரிசுத்தரும் 26, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். இந்த சாட்சியை மோசேக்கு சொல்ல முடியுமா? ஆரோனுக்கு சொல்ல முடியுமா? பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களுக்கு சொல்ல முடியுமா? இன்றைக்குள்ளே யாரையாவது சொல்ல முடியுமா? இன்றைக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க. நான் ரெவரண்டு, நான் போப்பு, நான் பிஷப்பு, நான் அடேங்கப்பா, இன்றைக்கி எவ்வளோ பட்டங்கள், எந்த நாயையாவது சொல்லுங்க பார்ப்போம். இந்த பேருக்கு பொருத்தமானவங்க யாராவது இருக்காங்களா மனுஷ பிறவிங்க? அதனால தான் நான் கடிந்து கொள்கிறேன், ரொம்ப வேதனையாக இருக்கேன். இயேசு ஜீவிக்கிறார். அவர் இருக்கும்போது அவருக்கு மேலே என்னடா ஓவர்டாக் பண்ணி, அவருக்கு முன்னாடி என்ன தான் என்ற அகந்தா, பெருமை, மேட்டிமை, திமிரு உனக்கு என்ன? அவருக்கு மேலே நீ என்ன ஆள்? அடுத்து பாருங்கள் 28, நியாயப்பிரமாணமானது பெலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு உண்டான ஆணையோடு கூட விளங்கிய வசனமோ என்றென்றைக்குமுள்ள பூரண குமாரனை ஏற்படுத்துகிறது. இந்த பூரண குமாரன் என்ற வார்த்தையை கவனிங்க. என்றென்றைக்கு அவர் பூரணமாக இருக்கார். அந்த பூரணத்தோடு சேர்ந்தாதான் நாமளும் பூரணம் அடைய முடியும். பூர்ணமாகாத பழைய ஏற்பாட்டை தொங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ எப்படி பூர்ணமாக முடியும்? பூர்ணம் இல்லாதவங்களை நீ மாதிரியாக மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்தால்
நீ எப்படி விளங்க போகிற, எப்படி நீ பூர்ணமாக போகிற? அந்த முந்தின கட்டளையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா, பலவீனம் உள்ளது மாற்றப்பட்டது நிமித்த கூட உனக்கு புரியாமல், இன்னும் மாற்றப்பட்டது கூட அறியாமல் இன்னும் அதையே தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீ தற்குறிகளையும் தற்குறி, முட்டாள்லையும் முட்டாள், குருடனையும் மதிகேடே, குருட்டு நாயி. உன்னை என்ன சொல்கிறது? இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 2000 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை நாளாக இந்த எபிரேய நிறுவம் அழகு தமிழில் இருக்கிறது உனக்கு புரியலையா, விளங்கலையா? இதெல்லாம் நீ படிக்கலையா, புரியலையா? நீ வேதனையாக இருக்கு இல்லையா? ஆகவே அன்பான ஊழியர்களே, உங்கள் மேலே உள்ள பாசத்தில் அன்பினால் உன்னை கண்டிக்கிறேன். ஏன்னா இப்படியே போனால் எவ்வளோ நாள் பொறுமையாக இருக்க முடியும்? காலம் கடைசி காலம், இயேசு வரப்போகிறாரு. கைவிடப்பட்டால் உங்கள் நிலைமை என்ன ஆகும்? நியாயந்திருப்பில் உங்களை அறியேன்னு சொன்னால் உங்கள் கெதி என்ன ஆகும்? கிறிஸ்தவங்களுக்கும் கூட்டு இல்லாமல், பழைய ஏற்பாட்டுக்கும் கூட்டு இல்லாமல், மதில் மேலே உள்ள பூனை மாதிரி 2 இருதயம் உள்ளவன், இருமனம் உள்ளவன், தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான்னு வார்த்தையின்படி 2 நாக்கு உள்ள பாம்பு மாதிரி நீ இங்கிட்டும் பேசிக்கிட்டு அங்கிட்டும் பேசிக்கிட்டு இருந்தீன்னா உன்னைய என்ன சொல்ல? அதனால் அன்பான ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டு கொள்கைக்கு, ஊழியத்துக்கு, கட்டளைக்கு வாங்க. முந்தின கட்டளை பலவீனத்து நிமித்தம் அது மாற்றப்பட்டாச்சு. அதை பிடிச்சி தொங்காமல் புதிய கட்டளையாகி இயேசுவின் கட்டளைகளுக்கு, உபதேசங்களுக்கு வந்து உங்களை மாற்றிக்கங்க. உங்கள் ஊழியத்தை இனிமேல் மாற்றுங்க. ஸ்தாபனங்கள்லாம் விடுங்க. உங்களை முன்னோர்கள் சொல்லி கொடுத்த பைபிள் காலேஜு, இந்த முறைகள் முழுவதும் ஒழிச்சிட்டு இவங்க எல்லாம் நம்மளை கெடுத்து வச்சுருக்காங்க. ஆதி அப்போஸ்தல உபதேசத்துக்கு, அந்த கட்டளைக்கு, அந்த 1ஆம் நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்ட அந்த சபைகளுக்கு எழுதப்பட்ட அந்த நிருபங்களுக்கு உங்களை திருப்பி கொள்ளுங்க, மாற்றிக்குங்க. நல்லா இருப்பீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்னை கொண்டு உனக்கு இன்னும் விளங்கணும்னா கூட்டம் போடு, இல்லை இதையே உள்வாங்கி நீ பேசு, திருந்து. எப்படியோ நீ திருந்தணும். யார் குத்துனாலும் நெல் அரிசி ஆகணும், அவ்வளோதான். யார் குத்துனா என்ன, நான் தான் சொல்லணும்னு இல்லை. எப்படியோ கிறிஸ்து சத்தியம் அறிவிக்கப்படணும். எப்படியோ ஒரு எழுப்புதல் யாரை கொண்டாகிலும் வரணும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை இன்றைய ஊழியர்கள் அறியணும் என்பது தான் என்னுடைய தாகம், வாஞ்ச. அதுவே உனக்கு இருந்தால் நம்ம ஒருமித்து செயல்படுவோம். நம்ம கூட்டாக உலகத்தை கலக்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு சந்திக்கிறேன்.